ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டாபிக் நேம் நான் பார்த்தீங்களன்னா நெவர்தலெஸ். ஓகேங்களா? ஸோ நெவர்தலெஸ் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? இது வந்து ப்ரிப்போஷனலாம் கிடையாது, கன்ஜெக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? அதோட தமிழ் மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்களன்னா இருந்த போதிலும். ஓகேங்களா? பொருட்படுத்தாமல். ஸோ இப்போ யாரானா ஒருத்தர் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அதை பொருட்படுத்தாமல் நீ இப்படி இருக்கேடா, அது பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே இருக்கேடா சொல்லும் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல தான் நம்ம நெவர்தலெஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் எல்லா இடத்துலையும் பேசுகிறது தான். ஓகேங்களா? ஸோ இது வாட்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நெவர்தலெஸ் அப்படின்ற ஒரு மீனிங்கை வந்து உங்களால் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஸோ அப்படி தான் இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நெவர்தலெஸ் இது வந்து ஒன் ஆஃப் த கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? கன்ஜெக்ஷனாக நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் வந்து 2 மெயின் கிளாஸ் இருக்கணும். ஓகேங்களா? வித் கன்ஜெக்ஷன் அதோடு சேர்த்து 2 மெயின் கிளாஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து யூசேஜ் ஆஃப் கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட மீனிங் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. அதோட மீனிங் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இருந்த போதிலும் பொருட்படுத்தாமல். இது வந்து தமிழில் வந்து இருக்கக்கூடிய சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ கூட. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா என்னை திட்டினாங்க, அப்போ கூட நான் திருந்தலை சொல்லும் பார்த்தீங்களா? 2 ஆக்ஷன் வந்து பாஸ்ட்லேயே நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மீனிங் பார்த்துடலாம். நாம் இதை வைத்து சென்டென்ஸ் அமைக்க வேண்டும் என்றால், அதாவது நாம் இந்த நெவர்தலெஸ் வைத்து ஒரு சென்டென்ஸ் அமைக்க வேண்டும் என்றால் நமக்கு 2 முழுமையான வாக்கியங்கள் தேவை. அந்த 2 வாக்கியமானது இறந்த காலத்தில் இருக்க வேண்டும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து கன்ஜெக்ஷனு. அப்போ இதுக்கு வந்து 2 கம்ப்ளீட் சென்டென்ஸ் வேணும். ஓகேங்களா? 2 மெயின் கிளாஸ் வேணும். ஆனால் இதில் ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது ரெண்டுமே வந்து பாஸ்ட்டு. ஓகேங்களா? பாஸ்ட் ஆக்ஷன் வந்து நம்ம பேசும்பொழுது அவங்க வந்து நெவர்தலெஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ தமிழ் மீனிங் வந்து இருந்த போதிலும். ஓகேங்களா? இருந்த போதிலும் அல்லது பொருட்படுத்தாமல் அல்லது அப்போ கூட. ஸோ ஓகேங்களா? இந்த மாதிரியெல்லாம் வரும் இதோட தமிழ் மீனிங்கு. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம்பிள் படிக்கிற பாருங்கள். நான் மிகவும் பசியாக இருந்தேன், இருந்த போதிலும் நான் அவளை அழைத்தேன். இதில் வந்து ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி நெவர்தலெஸ் கன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது 2 முழுமையான சென்டென்ஸ் இருக்கும். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மிகவும் பசியாக இருந்தேன், நான் அவளை அழைத்தேன். ஓகேங்களா? அதுக்கு 2த்துக்கு நடுவில் தான் நம்ம வந்து இருந்த போதிலும் அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கிலீஷில் பார்க்கலாம் பாருங்கள். ஐ வாஸ் வெரி பிஸி, நெவர்தலெஸ் ஐ கால்ட் ஹெர். ரெண்டுமே வந்து பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். ஐ வாஸ் வெரி பிஸி, நெவர்தலெஸ் ஐ கால்ட் ஹெர். ஓகேங்களா? 2 சென்டென்ஸுக்கும் நான் புல் ஸ்டாப் வச்சுட்டு தான் ஒரு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கன்ஜெக்ஷன் பக்கத்தில் கம்மா போடணும். ஸோ நம்ம நெவர்தலெஸ் யூஸ் பண்ணும்பொழுது இது வந்து ட்ரிக்ஸ். இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இது வந்து மேண்டேட்டரியான ரூல். செகண்ட் பார்க்கலாம். என்னுடைய அப்பா கோபமாக இருந்தார், இருந்த போதிலும் அவர் என்னை அடிக்கவில்லை. ஓகேங்களா? 2 ஆக்ஷனும் பாஸ்டில் நடக்குது. அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது பாருங்கள். என்னுடைய அப்பா கோபமாக இருந்தால் அப்படின்னா மை ஃபாதர் வாஸ் ஆங்க்ரி, அவர் என்னை அடிக்கவில்லை, ஹீ டிட் நாட் பீட் மீ. ஓகேங்களா? 2மே கம்ப்ளீட்டாக முடியுது. 2த்துக்கு சென்டென்ஸில் நம்ம வந்து நெவர்தலெஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? எங்கள் அப்பா வந்து கோபமாக இருந்தார், இருந்த போதிலும் அவர் என்னை அடிக்கலை. ஸோ ஓகேங்களா? நம்ம இப்போ டே பை டே கான்வர்சேஷன் எப்படி பேசுவோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா கோபமாக இருந்தார், அப்போ கூட அவர் வந்து என்னை அடிக்கலை சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ அப்போ கூட அவர் வந்து என்னை அடிக்கலை. இதுதான் வந்து நெவர்தலெஸோட மீனிங்கு. உங்களுக்கு அப்போ கூட அப்படின்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மெமரபுளாக இருந்ததுன்னா நீங்கள் அதே உங்கள் யூஸ் பண்ணிங்க நெவர்தலெஸுக்கு. ஓகேங்களா? ஸோ 100% கம்ப்ளீட் கரெக்ட் சென்டென்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது 2மே வந்து புல் ஸ்டாப் வைக்கணும், ப்ளஸ் நெவர்தலெஸ் யூஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு கமா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெவர்தலெஸோட மீனிங் இப்படி தான் வரும். ஸோ ஓகேங்களா? தேர்ட் பார்க்கலாம். என்கிட்ட நேற்று என்னுடைய பைக்கு இல்லை. ஓகேங்களா? இருந்த போதிலும் நான் வேலைக்கு போனேன். என்கிட்ட என் பைக் இல்லை, அதாவது வந்து நம்ம ரிப்பேர் பண்ணதுக்கு விட்டுருப்போம். ஸோ அந்த பைக் நம்மக்கிட்ட வந்திருக்காது திரும்பி. ஸோ அப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்கிட்ட பைக்கே இல்லை, அப்போ கூட நான் வேலைக்கு போனேன். ஸோ அப்போ கூட. ஓகேங்களா? அந்த இடத்துல வரப்போ மட்டும்தான் நம்ம வந்து இருந்த போதிலும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தமிழில் வந்து அப்போ கூட அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சென்டென்ஸும் கிடையாது. ஸோ அதோட தூய மீனிங் வந்து இருந்த போதிலும். ஆனால் நம்ம டே பை டே கான்வர்சேஷன் எப்படி பேசுவோம் அப்படின்னா, ஸோ அப்போ கூட நான் வேலைக்கு போனேன். ஆனால் நம்ம நெவர்தலெஸ் யூஸ் பண்ணும்போது 2 ஆக்ஷனும் வந்து பாஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டர்டே ஐ டிட் நாட் ஹாவ் மை பைக், நெவர்தலெஸ் ஐ வென்ட் டு ஒர்க். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ
கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஒரே ஒரு டைம் வாட்ச் பண்ணால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் டெஃபினட்டாக இந்த சென்டென்ஸ் இது வரைக்கும் மறக்கவே மறக்காது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸு. ஓகேங்களா, உங்களுக்கு ரிட்டர்னில் ரொம்ப தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் பொழுது எல்லா இடத்துலையுமே இது வந்து கம்பல்சரியான தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன். 4வது பார்க்கலாம். அவர்களிடம் பணம் இல்லை, இருந்த போதிலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஓகேங்களா, அவங்ககிட்ட காசு இல்லை, அப்போ கூட அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க. பாஸ்டில் சொல்கிறது. ஓகேங்களா, தே ஹேட் நோ மணி நெவர்தலெஸ் தே வேர் ஹாப்பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இந்த நெவர்தலெஸ் அப்படின்றது வந்து இருந்த போதிலும், கரெக்டுங்களா. ஸோ இதோட ஃபேமிலியில் வரது எல்லாமே வந்து தோ, ஆல் தோ, ஈவன் தோ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3மே வந்து கன்ஜெக்ஷன். இதெல்லாம் எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் நம்ம வந்து ஆல்தோ அப்படின்னு சொல்லிச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா அது சென்டென்ஸ் எப்படி வரும்னு பாருங்கள். அவர்களிடம் பணம் இல்லை என்றாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதில் வந்து பாருங்கள், இல்லை என்று நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஒரு புள்ளி வைக்கிறோம் நெவர்தலெஸ்ல. ஆனால் நீங்கள் தோ ஆல்தோ யூஸ் பண்ணும்பொழுது அவர்களிடையே பணம் இல்லாமல் இருந்தாலும், ஓகேங்களா, அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இல்லாமல் இருந்தாலும் அப்படின்ட்டு முடியும், அவங்க வந்து புல் ஸ்டாப் வைக்க முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நெவர்தலெஸோட ஒரு பெனிஃபிட்டான ஒரு கன்ஜெக்ஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 5th பார்க்கலாம். நேற்று மழை பெய்து கொண்டிருந்தது, நாங்கள் விளையாடச் சென்றோம். ஓகேங்களா, ரெண்டுமே வந்து 100% கம்ப்ளீட்டான சென்டென்ஸு. அதோட வந்து இந்த நெவர்தலெஸ் வந்து ஒத்து போகல, ரெண்டுத்துக்கும் சென்டராக நிற்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நெவர்தலெஸோட பெனிஃபிட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்ட்டில் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து அப்போ கூட அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நெவர்தலெஸ் யூஸ் பண்ணுறோம். நேற்று மழை பெய்து கொண்டிருந்தது, எஸ்டர்டே இட் வாஸ் ரெய்னிங். ஓகே, நெவர்தலெஸ் வி வென்ட் டு ப்ளே, நாங்கள் வந்து விளையாடத்துக்கு போனோம், அப்போ கூட நாங்கள் விளையாடத்துக்கு போனோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ கூட அப்படின்றது வந்து நம்ம வந்து பாஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைப் நம்மக்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் வந்து போர்டில் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டார். ஆனால் என்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை. ஸோ என்னால் வந்து நாலேஜ் ஷேரிங், இப்போ இருக்கிற வசதிக்கு நாலேஜ் ஷேரிங் கொடுக்க முடியுது. ஸோ இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கம்பல்சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ நான் அப்கமிங் ஸ்லைடில் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து போர்டில் வந்து எடுக்கிறது நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ 6th பார்க்கலாம். நான் இன்று சரியாக தூங்கவில்லை, இருந்த போதிலும் நான் என்னுடைய ஆஃபீஸுக்கு போனேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருப்போம் லாஸ்ட் நாள், இல்லை வீட்டில் எதனா ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் எதனா இருக்கலாம். ஸோ நம்ம சரியாக தூங்காமல் இருந்திருப்போம். அப்படி இருந்தும் அப்போ கூட நான் ஆஃபீஸுக்கு போனேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சேம் அதே தான். ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல் டுடே, நெவர்தலெஸ் ஐ வென்ட் டு மை ஆஃபீஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெவர்தலெஸோட மீனிங்கே இது தான். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ். நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கம்பல்சரி தேவைப்படும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நெவர்தலெஸோட 100% மீனிங் சென்டென்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ கூட உங்களுக்கு இருந்த போதிலும்ன்றது வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்போ கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டே பை டே கான்வர்சேஷன் யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல் டுடே, நான் நெவர்தலெஸ் ஐ வென்ட் டு மை ஆஃபீஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 7th பார்க்கலாம். நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை, இருந்த போதிலும் நான் வந்து ஸ்கூலுக்கு போனேன். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம சொல்லுவோம் தமிழில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை, அப்போ கூட நான் ஸ்கூலுக்கு போனேன். ஓகேங்களா, எஸ்டர்டே ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல், நெவர்தலெஸ் ஐ வென்ட் டு ஸ்கூல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் வந்து அப்போ கூட, நாங்கள் வந்து இந்த சென்னை சைடு இப்படி தான் பேசுவோம். ஸோ உங்கள் சைடு எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது, கரெக்டுங்களா. ஸோ நாங்கள் வந்து அப்போ கூட அப்படின்னு தான் பேசுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து அப்போ கூட அப்படின்னு தான் பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நான் ஒன் மோர் டைம் நான் வெயிட் பண்ணுறேன். நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை, ஓகேங்களா, இருந்த போதிலும் நான் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்திற்கு சென்றேன். நம்ம இதே நம்ம நார்மல் எப்படி தமிழில் பேசுவோம்னா, நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை, அப்போ கூட நான் ஸ்கூலுக்கு போனேன். ஓகேங்களா, சொல்லும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த இடத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னா, எஸ்டர்டே ஐ வாஸ் ஃபீலிங் வெல், ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல், நெவர்தலெஸ் ஐ வென்ட் டு ஸ்கூல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா மட்டுமே போதும். நீங்கள் வந்து மல்டிபிள் சென்டென்ஸ் வந்து நீங்களாக ஓனாக க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒன் மோர் டைம் நான் சொல்லி கொடுத்தா போதும், அவங்க வந்து பிக்கப் ஆகிடுவாங்க. ஓகேங்களா, அவங்களோட கமெண்ட் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ 8th பார்க்கலாம். என்னுடைய அம்மா அவளை திட்டினால், இருந்த போதிலும் அவள் இன்னும் திருந்தவில்லை. ஓகேங்களா, ஸோ இருந்த போதிலும் அப்படின்றது வந்து தூய தமிழ். இதை நம்ம நார்மல் தமிழில் எப்படி பேசுவோம் அப்படின்னா, எங்கள் அம்மா அவளை திட்டினாங்க, அப்போ கூட அவள் திருந்தலை. ஓகேங்களா, சேம் அந்த இடத்துல எப்படி பேசுகிறோம் அப்படின்னா, மை மதர் ஸ்கோல்டட் ஹேர், நெவர்தலெஸ் ஷீ ஹேஸ் நாட் ஹேஸ்இன்ட் சேஞ்ச் ஹெட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹேஸ்இன்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து கன்ட்ராக்ஷன் ஆஃப் ஹேஸ் நாட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து V3
அங்கே V3 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எட் அப்படின்னா இன்னும் அவள் திருந்தவில்லை. சி ஹேஸ் நாட் சேஞ்ச் எட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நெவர்தலஸோட டீப் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா. இதுக்கப்புறம் உங்களால் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 9வது பார்க்கலாம். அவளால் அந்த வேலை செய்ய முடியவில்லை, இருந்த போதிலும் அவள் செய்தாள். சாரி, அங்கே அவன் வந்திருக்கு, அவள் வரணும். ஓகேங்களா. அவளால் அந்த வேலையை செய்ய முடியவில்லை, இருந்த போதிலும் அவள் செய்தாள். ஷீ குட் நாட் டூ த ஒர்க், நெவர்தலஸ் ஷீ டிட் த சேம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவள் அந்த வேலையை செய்தாள்ன்றப்போ நான் 2வது வாட்டி சொல்கிற போது சேம் அப்படின்ற வேலையை நம்ம சொல்லிடலாம். அந்த சேம் யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு முன்னாடி த அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். த சேம், ஷீ டிட் த சேம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஷீ குட் நாட் டூ த ஒர்க், நெவர்தலஸ் ஷீ டிட் த சேம். ஓகேங்களா. கான்செப்ட் புரிதா பாருங்கள். அவளால் அந்த வேலையை செய்ய முடியவில்லை. முடியும் அப்படின்னா கேனு, முடியவில்லை அப்படின்னா கேனோட பாஸ்ட் நம்ம எது யூஸ் பண்ணுவோம், குட். ஓகேங்களா. ஷீ குட் நாட் டூ த ஒர்க், அது வந்து நெகட்டிவில் இருக்குது, முடியவில்லை, அதனால் நாட்டு போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஷீ குட் நாட் டூ த ஒர்க், நெவர்தலஸ் ஷீ டிட் த சேம். அவள் செய்தாள் அப்படின்னா ஷீ டிட். அந்த வேலையை அப்படின்றப்போ த சேம், அதே வேலையன்றப்போ சேம் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 10வது பார்க்கலாம். அவளுக்கு அந்த கான்செப்டை பற்றி தெரியாது, அப்போ கூட அவள் எல்லாருக்கும் முன்னாடி பேசினா. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ சடனாக வந்து அழிவு யாரானா போட்டுருவாங்க. ஸோ நீ போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, சேம் அந்த இடத்துல வந்து அவங்க பேசுகிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு கான்செப்டும் தெரியாது. ஆனால் அப்போ கூட அவங்க தைரியமாக பேசிட்டாங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா. 2 சினாரியோவும் வந்து பாஸ்டில் நடந்திருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து நெவர்தலஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஷீ டிடன்ட் நவ் அபவுட் த கான்செப்ட், நெவர்தலஸ் ஷீ ஸ்போக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனி ஒன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்றது ப்ரிப்போசிஷனு, எவ்ரி ஒன்ன்றது ஒரு நவுன். ஓகேங்களா. ப்ரிப்போசிஷன் எப்போ எங்கே வரும், நவுனுக்கு முன்னாடி வரும். ஓகேங்களா. இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம், எல்லாருக்கும் முன்னாடி. ஓகேங்களா. ஷீ டிடன்ட் நவ் அபவுட் த கான்செப்ட், நெவர்தலஸ் ஷீ ஸ்போக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் ஆர் எனி ஒன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும், ஓகேங்களா, படிக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த நெவர்தலஸ் அப்படின்னு யூசேஜ் இத்தனால் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்பல்சரி உங்கள் டே பை டே கான்வர்சேஷனில் இந்த நெவர்தலஸ் சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகேங்களா. 11வது பார்க்கலாம். நேற்று அவள் சோர்வாக இருந்தால், இருந்த போதிலும் அவள் எல்லா வேலைகளையும் செய்தாள். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து கேர் எடுத்து பேசுகிறவங்க கிட்டலாம் நம்ம இந்த மாதிரியான நெவர்தலஸ் வச்சு பேசும்பொழுது உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு தனி கேர் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டர்டே ஷீ வாஸ் டயர்ட், நெவர்தலஸ் ஷீ டிட் ஆல் த ஒர்க். ஓகேங்களா. அவள் நேற்று சோர்வாக இருந்தால், இருந்த போதிலும் அவள் எல்லா வேலைகளையும் செய்தாள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா போதும். ஸோ அதனால தான் நான் மல்டிபிள் டைம்ஸ் உங்களை சொல்கிறதே அதுக்காக தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அவள் சோர்வாக இருந்தாள் அப்படின்னா ஷீ வாஸ் டயர்ட் எஸ்டர்டே, நெவர்தலஸ் ஷீ டிட் ஆல் த ஒர்க். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் மல்டிபிள் டைம்ஸ் சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா. அதனால தான் நான் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். நம்ம ஒன் மோர் டைம் படித்தாவே போதும், நம்ம வீடியோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. ஓகேங்களா. அதோட இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா. நான் கொடுக்குற எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் 11 பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட்டோ, ஓகேங்களா, ஸோ எங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் அந்தமாரி இருக்குது, இது எனக்கு கிளாரிஃபை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட சஜெஷனை வந்து உங்களோட டவுட்டை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரீப்ளையும் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஹோம்ஒர்க் படிக்கிறேன் பாருங்கள். நேற்று அவனுக்கு உடல்நிலை சரியில்லை, அப்போ கூட அவன் விளையாட்டுக்கு போனான். ஓகேங்களா. இருந்த போதிலும் அவன் விளையாட்டுக்கு போனான். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். நேற்று அவனுக்கு உடல்நிலை சரியில்லை, அப்போ கூட அவன் விளையாட்டுக்கு போனான். ஓகேங்களா. ஸோ அப்போ கூட அப்படின்றது நான் ஏன் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து அப்போ கூட அப்படின்றது வந்து எந்த ஒரு டிக்ஷனரிலையோ எதுவுமே மீனிங் இருக்காது. ஸோ இருந்த போதிலும் அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும்தான் நம்ம இந்த நெவர்தலஸ், ஆல்தோ, ஈவன் தோ, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான தோ எல்லாமே வந்து இதோட ஃபேமிலி மட்டும்தான். ஸோ அதில் வந்து அப்போ கூட அப்படின்றது வந்து நெவர்தலஸ்க்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மீனிங்கை மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது. உங்கள் கான்வர்சேஷனில் நீங்கள் அப்போ கூட அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த இடத்துல வந்து அங்கே நெவர்தலஸ். ஓகேங்களா. ஸோ இதை மறக்கவே கூடாது. அப்படி நம்ம நெவர்தலஸ் யூஸ் பண்ணும்பொழுது அந்த நெவர்தலஸில் வந்து 2 சென்டென்ஸுக்கும் எந்த ஒரு டச்சும் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நேற்று அவனுக்கு உடல்நிலை சரியில்லை, அது வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ். அவன் விளையாடுவதற்கு போனான். ஓகேங்களா. ஸோ இது 2த்துக்குமே டச்சே இருக்காது. ஓகேங்களா. ஸோ நான் தோ வச்சு ஒன் மட்டும் நான் சொல்கிறேன். அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும்,
ஓகேங்களா. இருந்த போதிலும் தனியாக வருது. அதில் புலி ஸ்டாப் வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோ யூஸ் பண்ணும்போது புலி ஸ்டாப் வைக்க முடியாது, கமா போட்டு தான் பேசணும். ஓகேங்களா. நேற்று அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அவன் விளையாடத்துக்கு போனான். ஓகேங்களா. இப்படி தான் ஒரு தோ வச்சு பேசும்பொழுது, ஆனால் நம்ம நெவர்தலெஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ் புலி ஸ்டாப் வச்சு தான் நம்ம வந்து ரிட்டனில் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் நெவர்தலெஸ்ஸுக்கும் ஆல்தோ, ஈவன் தோ, தோ இந்த மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருந்தேன்னா ஸோ நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம போடுற வீடியோவிலேருந்து எதனா ஒரு நியூ அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்காக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் டவுட் எதனா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து கன்ஜெக்ஷன். ஸோ இதுக்கு ப்ரிப்போசிஷன் ஒன்று இருக்குல்ல, கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ். ப்ரிப்போசிஷன் எது வரும்னு பார்த்தீங்களன்னா டிஸ்பைட், ஓகேங்களா, இன்ஸ்பைட் ஆஃப், இது ரெண்டுமே தான் இருந்த போதிலும் அப்படின்றதுக்கான ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா. எனக்கு வந்து டைம் இருந்தானா அதை கவர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.